ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலைட் i20 இருக்குது இல்லையா, இதுல பிளாக் ஸ்மோக் வெளியே வருது, பிக்கப்லன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம EGR இருக்குது இல்லையா, அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத எப்படி வந்து மேனுவலா செக் பண்ணாம சிஸ்டமேட்டிக்கா செக் பண்ண போறோம் அப்படின்றத இதுல காட்டுறோம். இங்க வாங்க. EGR சொன்னாயிட்டு இருக்கு இல்லையா, இதை வெளியே கலைச்சிருவாங்க. இதான் EGR ஆக்சுவேட்டர் சொன்னாயிட். இந்த இடத்துல தான் மவுண்ட் ஆயிருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் EGR வால்வ். இந்தா நான் விரல வச்சு அழுத்தேன் இல்லையா, அழுத்தமா பாருங்க. அது இது ஃப்ரீயா இருக்குது. ஓகே, இது ஃபுல்லா EGR வந்து கிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஜாம் ஆயிருக்கும், ஸ்டக் ஆகி நிற்கும், அழுத்த முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீயா உள்ள போகாது இந்த வால்வ் வந்து. அதை ஓப்பன் பண்ணக்கூடிய சொன்னாயிட் இதுதான். இது வெளியே எவ்வளவு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கோ, அதாவது வெளிப்பக்கமா எவ்வளவு நீண்டிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வால்வ் வந்து வெளியே இறங்கும். ஆக்சுவலா இது இப்படிதான் லாக் ஆகி தான் இருக்கும் அதுல ஒட்டி. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்றத இங்க பாருங்க. ஆக்டிவேஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆக்சுவேட்டர் எல்லாத்தையுமே இதுல நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் பிளைண்டா. இந்த க்ளோப்ளக்கோட க்ளோப்ளக் ஒர்க் ஆகுதா பார்த்துடலாம். EGR த்ராட்டில், EGR வால்வு, ரேடியேட்டர் ஃபேன், ஹை ஸ்பீட், லோ ஸ்பீட் ரெண்டையுமே செக் பண்ணலாங்க. ஹை ஸ்பீட் ஃபேன் 1 ஃபேன் 2 இருக்கு இல்லையா, அது எல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த EGR இருக்கு இல்லையா, இதான் வால்வை செக் பண்ண போறோம் இந்த இடத்துல. காசு இதுல ஹோல்ட் பண்ணு. இந்த இருக்கு இல்லையா, இப்போ அழுத்தி பிடிச்சிருக்காப்ல இல்லையா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது வெளியே வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்தா வெளியே வருதா. இப்போ இது ஓகே. இப்போ இந்த சொல்லாய்டு வந்து சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாப் வந்துட்டா இந்த மல்டிமீட்டர் இருக்குது இல்லையா, இதை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு மல்டிமீட்டர்ல இந்த கப்ளரை கலத்திக்கிடுங்க. கழட்டிட்டு மல்டிமீட்டரை இங்க ப்ரோபை இங்க ஃபிக்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டோமா, இன்சர்ட் பண்ண உடனே ஒரு 8.7 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வருதா, 8.75. இப்போ இங்க வந்துட்டு பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இங்க பாருங்க 12 வோல்ட் 8 வோல்ட் 12 வோல்ட் 8 வோல்ட் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குதா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்னாய்டு வந்து உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஓகே, இதுதான் இதை செக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நம்ம எப்படி செக் பண்றோம் EGR அப்படின்னு பாக்குறது. இந்த மாதிரி செக் பண்றதுனால நம்ம வந்து நிறைய டைம் இதை கம்ப்ளீட் அசம்பிளியை வந்து கலட்டி நம்ம வந்து செக் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒயரிங் வந்து ப்ராப்பரா இருக்குதா, அதோட ஃபியூஸ் ரிலே எல்லாமே அப்படின்றதையும் இந்த மாதிரியே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பைபாஸ் பண்ணி நம்ம வந்து பிசிக்கலா அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்றதை விட இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காவே செக் பண்ணிக்கலாங்க.